மாற்றுறாங்க? டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றம் பண்ணுறாரு. முக்கியமானது 1504. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இப்ராஹிம் லோடி வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி அரியணை வந்து ஏறுறாரு. இவர் ஏறினது பிடிக்காம தான் யார் யார் வந்து சதி பண்ணுறாங்க, இப்ராஹிம் லோடியோட மாமனார் பேர் என்ன, ஆலம் கானும், இன்னொருத்தர் யார், கிளாவர்த் கானும், அடுத்து ஆலம் கானும் சேர்ந்து இப்ராஹிம் லோடி இருக்கிறது அரியணை ஏறினது பிடிக்காம பாபர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்களா? 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, பாபர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் லோடிய அரியணையிலேருந்து இறக்குறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து போர் நடக்குது. அது என்ன போர், முதலாம் பானிபட் போர். அது வந்து வருஷம்னா 1526. இதுக்கப்புறம் தான் பாபர் என்ன பண்ணுறாரு, முகலாயர் ஆட்சியை வந்து தோற்றுவிக்கிறாரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? டெல்லி சுல்தானில் ஃபஸ்ட்டு யார் வராங்க, கோரி வராரு. ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு யார் வராங்க, கோரி வராங்க. கோரிக்கு அடிமை தான் வந்து குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுறாரு, அடிமை வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அடிமை வம்சத்தை அந்த 3 பேர் யார் யார், குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமஸ், கியாசுதீன் பால்வன், 3 பேர் வராங்க. சரிங்களா? அதில் குத்புதீன் ஐபக் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வராங்க, எதனால் குத்புதீன் ஐபக் வந்து இறந்துருப்பார், போலோ விளையாட்டின் போது இறந்துருப்பார், குதிரை விளையாட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்துமிஸ் வராங்க. இல்துமிஸோட பையன், பொண்ணு, அதுக்கப்புறம் பேரை இவங்களாம் ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறம் நல்லாட்சியே இல்லாமல் அடுத்து யார் வரா, பால்பன் வராங்க. பால்பன் முடிஞ்சோடனே புக்ரா கான் வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க, கைகுபாத் வராரு, முகமது கான் வராங்க. மங்கோலிய படையெடுப்பு நடக்குது, அதனால இறந்துடுறாங்க. பால்பனுக்கு அப்புறம் யார் வருது, கில்ஜி வம்சம் வருது. கில்ஜி வம்சத்தில் ஃபஸ்ட்டு யார், அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் யார், அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்ததுனால வரியை விதிப்பார், மக்களை வந்து கொஞ்சம் கொடுமை பண்ண மாதிரி பண்ணுவார். அதனால என்ன பண்ணுறாங்க, எந்த ஆட்சி தொடருது, உலுக்கானுங்கிற யார் வந்து தொடர்றாங்க, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யார் வராங்க, துக்ளக் வந்து வராங்க. முகமது கியாசுதீன் துக்ளக்கோட முன்னாடி பேர் என்ன, காசிக் மாலிங்கிற பேர் வந்து தளபதியாக இருந்திருப்பார். எந்தில் பால்பனோட அலாவுதீன் கில்ஜியோட இதில் வந்து தளபதியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் என்னவா மாறுவார், கியாசுதீன் துக்ளக்காக மாறுவார். கியாசுதீன் துக்ளக் வந்ததுக்கப்புறம் துக்ளக் ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்க துக்ளக் ஆட்சியில், கியாசுதீன் துக்ளக் வராரு. ஜானாகனுங்கிற பேரில் வந்து முகமது பின் துக்ளக் வராரு. முகமது பின் துக்ளக் அப்புறம் ஃபெரோஷா துக்ளக் வராரு. ஃபெரோஷா துக்ளக்கோட அப்பா பேர் வந்து ரஷப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் வராங்க, ஃபெரோஷா துக்ளக் முடிச்சிட்டாரு, முகமது பின் துக்ளக் முடிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் யார் வராங்க, சையத் வம்சம் வருது. அதுக்கப்புறம் லோடி வம்சம். லோடி வம்சத்தில் எந்த 3 பேர் இருக்காங்க, பகலூல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. சரிங்களா? இப்போல்லாம் இப்ராஹிம் லோடியை கொன்னது யார், பாபர் தான் கொண்டு இருப்பார். ஆனால் வந்து என்ன ஆகும், கிளாவத் கானும் இன்னொருத்தர் யார், ஆலம் கானும் சேர்ந்து பாபருக்கு ஹெல்ப் கேட்டதுனால பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில பானிபட் போர் ஏற்பட்டு அதோட டெல்லி சுல்தானியமோட ஃபுல்லாக முடிஞ்சிட்டு முகலாஸ் வந்து ஆரம்பிக்குமா. முகல்ஸில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்க, பாபர் வருவாங்க. அடுத்து யார் வருவாங்க, ஹுமாயூன் வருவாங்க. ஓகேங்களா? பாபரோட பையன் பேர் என்ன, ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் 3ஆவதாக வர்றார். அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே 5 வம்சம் படிச்சிங்களா, அங்கே 6 பிரிவுகளாக பிரிஞ்சு முகல்ஸ் வந்து ஆண்டிருப்பாங்க. இது வரைக்கும் டவுட்ஸ் எதாவது இருக்குங்களா?